வணக்கம் டிஆர் சார். வணக்கம் சார். வணக்கம்டா வணக்கம்டா. சரி சார். சார் அது சென்ட்ரா உட்காந்துருக்காங்க தெரியுமா? ஆமாப்பா. அவங்க யாரு தெரியுமா? அவங்கதான்ப்பா என் தங்கச்சி. உங்க தங்கச்சா? ஆமாப்பா. சார் என்ன சார் சொல்றீங்க? சின்ன வயசுல அஞ்சலின்னு ஒரு படம் பாத்துருப்ப. ஆமா பாத்துருக்கேன். அந்த படத்துல தலையெல்லாம் விரிச்சு போட்டுட்டு பைத்தியமா நடிச்சிருப்பா. ஐயோ கரெக்ட் சார். 18 வயசாகி பருவமங்கே ஆகியும் கூட அதே அந்த விரிச்ச தலையை அள்ளி முடியாம கூட வந்திருக்காங்க. அப்பா என் தங்கச்சி. கரெக்ட் சார். தங்கச்சி சின்ன வயசுல செருப்பு வாங்கி கொடுனேன்னு கேட்ட தாய், செருப்பு கடிச்சிருச்சுனேன்னு வந்து என்கிட்ட வந்து அழுத. செருப்பு கடிச்சதுக்காக அந்த செருப்பைய திருப்பி கடிச்சவமா அந்த அண்ணன். ஐயோ சார் எவ்வளவு பாசம் சார் உங்களுக்கு. ஓகே, இப்ப அதுக்காக நீங்க தான் வந்திருக்கிறீங்க. ஆமாமா, அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா 3 பேருமே ஐபிஎல் மேட்ச் எல்லாம் பாத்துருப்பீங்க. அந்த ஐபிஎல் மேட்ச் விளையாடி இருப்பாங்க. அதுவும் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து சில சினிமா நட்சத்திரம் ஆடி இருந்தா எப்படி இருக்குன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தான் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக விளையாட போறோம். உங்க எல்லாரும் பார்க்கும்போது கண்டிப்பா நம்ம வின் பண்றோம்னு ஒரு நம்பிக்கையே இருக்கு தம்பி. ஏன் தம்பி அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. ஒன்னாதான் டீம்ல போத்தேன்ல அண்ணா. கிரிக்கெட் ஆடத்துல ஒரு மேட்ரே இல்ல, ஆனா யாரு கேப்டன் மேட்ரு. தமிழ்நாட்டுக்கே தெரியும்டா, நான் தான் கேப்டன். வச்சுக்கையா, நீ கேப்டனு, நான் வைஸ் கேப்டனு, அவரு கீப்பரு, இவர் அம்பேரு. ஐயோ, இவர் கீப்பரு, இவர் பவுலரு, நான் டான்சருங்க. நான் ஒரு முக்கியமான அரசியல்வாதி. எதுக்குடா கேப்டன்லாம்? எல்லாம் ஏன் தலைமையிலே வச்சுக்கோங்கப்பா. உன் தலையில மேல வைக்க, உன் தலையில நேரு ஸ்டேடியமா இல்ல சேப்பாக்க ஸ்டேடியமா? ஐயோ, தலைய பத்தி இவர் பேசுறாரோ. தலைய பத்தி நான் தான் ஏன் பேசுவேன்? தலைவா, என்ன மேட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. நான் ஒருத்தருக்கு மறந்துட்டீங்களா? ஆள இருக்கும்போது வாழ ஆடக்கூடாதுல. நீங்க ஆடுவீங்க ஆனா ஆட மாட்டீங்க. இருப்ப ஆனா இருக்க மாட்டேன். ஐயா, ரீல அறுந்து போச்சுடா சாமி. ஐயா தலைவரே, மூத்தவரே, நீங்க வந்து ஆடுங்க. எதுக்காக என்ன வர சொன்னீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? கிரவுண்ட் சுத்தி பாம்பு செட் பண்ணாங்களாம், அதான் நீங்க தான் எடுக்கிறீங்களா? பந்து பொறுக்க வந்துட்டு பில்டப் பேர். சிம்மாடா. சும்மா இருக்கு சார். நரசிம்மா. ஒரு ஓவருக்கு எத்தனை பால் சார்? ஒரு ஓவருக்கு 6 பால் சார். 6 பால்ன்றீங்க. நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஒரு பாலை வச்சுதான் விளையாண்டுட்டு இருக்காங்க. மிச்சம் 5 பந்து எங்க சார்? 5 பந்துல வந்து 5 பந்து காகா தூக்கிட்டு போச்சு சார். ஏன் இங்கேயும் ஊழலா? அது என்ன சார் கிரவுண்ட சுத்தி கோடு போட்டிருக்கீங்க? அது வந்து 4 லைன் சார். 4 லைன்றீங்க? ஆமா சார். ஒரு கோடு தான் இருக்கு. மிச்சம் 3 கோடு எங்க சார்? 3 கோடை வந்து மறைச்சு வச்சிருக்கேன் சார். வணக்கம் தென்கொச்சிக்கோ சாமிநாதன் சார். வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம் சார். காலையில சாப்பிட்டீங்களா சார்? அது என்ன, நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டவங்காட்டி எனக்கு ஒரு கதை ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. ஐயோ, கதெல்லாம் வேணும் சார். நீங்க எப்படி அவுட் ஆனீங்கன்னு மட்டும் சொல்லுங்க சார். கிரிக்கெட் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கோட்டு சூட்டு எல்லாம் மாட்டி விட்டு கையில் ஒரு துடுப்பும் கொடுத்து கிரவுண்டுக்குள்ள இறக்கி விட்டாங்க. ஐயோ, சொல்லுங்க சார். அதுல ஒரு பையன் நல்லா ஒல்லியா வேவப்பா இருந்தான். அந்த பையன் பந்து போடுறதுக்காக வந்தான். வந்தவன் என்ன நினைச்சானோ தெரியல, திரும்பி போட்டான். நமக்கு பந்து போடுறதுக்கு அந்த பையனுக்கு இஷ்டம்ல போல இருக்குது அப்படின்ட்டு நின்றுட்டு இருந்தேன். போனவன் என்ன நினைச்சானோ தெரியல, திரும்பி திருன்னு ஓடி வந்தான். ஓடி வந்தவன் நாக்க வெளியே நீட்டி அந்த பந்தை 2 தடவை நக்குனான். அந்த பந்துல இருக்க ஈரம் காயட்டுமேன்ட்டு பேண்ட்ல தொடச்சு காய வச்சுக்கிட்டான். அங்க இருந்து ஓடி வந்து பந்தை என்ன நோக்கி எரிஞ்சான். பந்து வேகமா வருது, படாதளத்துல பட்டுற போது அப்படின்ட்டு நான் கொஞ்சம் ஒதுங்கி ஓரமா நின்னேன். வந்து எனக்கு பின்னால் கொண்டு வச்சிருந்த குச்சியில ஒரு குச்சி தப்பக்கட்டின்னு கீழே விழுந்துருச்சு. அங்க இருந்து ஒரு கருப்பு கோட்டு சட்டை போட்டவரு கொன்னே விடுவேன் அப்படின்னாரு. ஐயா, குச்சியை தள்ளி விட்டது அந்த பையன், நீங்க என்னைய கொண்டு விடுவேன்னு சொல்றீங்கன்னு சொல்லி நான் மட்டும் கேட்டுட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயும் ஒரு 4 பேர் என்னை குண்டு கட்டி தூக்கி கொண்டாந்து வெளியே விட்டானுங்க. அப்பதான் அந்த ஔவையார் சொன்ன பொன்மொழி ஒண்ணு எனக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வந்தது. மதியாதார் தலைவாசல் மிதிக்காத அப்படின்றதான் அந்த பொன்மொழி. இவங்க இவ்வளவு சொல்லியும் சிரிக்காதனால நாம போயிடலாம்.